Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வந்து லெமன் ரொம்ப நாளைக்கு வர மாதிரி எப்படி ஸ்டோர் பண்றது அப்படினு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்ல செடி இருந்தாவோ இல்லைனா லெமன் வந்து கம்மியான ரேட்ல விக்கிறப்போ நம்ம நிறைய வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். இதே நம்ம நார்மல் டைம்ல பார்த்தோம்னா லெமன் வந்து ரொம்ப விலைக்கு வந்து வித்துட்டு இருக்கோம். அந்த டைம் நம்ம வாங்கி வெச்சாலும் கூட ஒரு வாரத்துக்கு மேல வச்சிருந்தோம்னா அது வந்து கெட்டு போய்டும். அதனால இத ஃபர்ஸ்ட் லெமன் வந்து வாங்கிட்டு நம்ம நல்லா கழுவிட்டு அறுத்து நல்லா புழிஞ்சி எடுத்துக்கலாம் ஜூஸ் எல்லாம். நிறைய லெமன் நம்ம ஒரே முட்டுக்கா ஸ்டோர் பண்றதனால நீங்க தனியா புழிஞ்சிங்கனா உங்க கையெல்லாம் வலி எடுத்துக்கும். யாராவது கூட வந்து ஹெல்ப்க்கு எடுத்துக்கோங்க. இது எல்லா ஜூஸும் புழிஞ்சிட்டு இதில் இருக்க விதையை வந்து தனியா வடிகட்டி எடுத்துறலாம். ஏன்னா இது அப்படியே நம்ம வந்து ஃப்ரீஸ் பண்ணோம்னா நம்ம எடுத்து டக்குன்னு யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அந்த ஐஸ் கியூப் வந்து கரைஞ்சு அந்த விதையெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு இப்போயே நம்ம வடிகட்டிட்டு ஸ்டோர் பண்ணிட்டோம்னா நம்ம எடுத்துட்டு உடனே வந்து யூஸ் பண்ண முடியும். இப்போ இந்த லெமன் ஜூஸ் வந்து ஒரு ஐஸ் ட்ரே எடுத்துகிட்டு அதில் வந்து ஊற்றிக்கோங்க. அந்த ஐஸ் கியூப் வந்து இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து ஊற்றிட்டு நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இது எந்த மாதிரி மோல்டாக இருந்தாலும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி இப்போ டிசைன் மோல்ட்லாம் இருக்குது, அதில் கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம வந்து ஜூஸ்லாம் கொடுக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அதை போட்டு குடிக்கும்போது நம்ம தனியாக ஐஸ் க்யூப்லாம் போட தேவையில்லை. இதில் 2 கட்டி எடுத்து போட்டுட்டு சர்க்கரை போட்டு மிக்ஸ் பண்ணோம்னா நம்மளோட லெமன் ஜூஸ் வந்து ரெடி ஆகிடும். ஸோ இப்படியும் கொஞ்சம் நான் வந்து எடுத்து வச்சுப்பேன். அதுக்கப்புறம் நம்ம புழிஞ்ச அந்த லெமன் தோலெல்லாம் வந்து தூக்கி போடாமல் ஒன்று ஊறுகாய் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா இது நல்லா வெயிலில் காய வச்சுட்டு நம்ம லெமன் டீ அந்த மாதிரி குடிக்கும் போது நம்ம அதில் சேர்த்து குடிச்சிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நான் கொஞ்சம் லெமனை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் தண்ணியில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். ஏன்னா இப்போ திடீர்னு ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னா அப்போ நமக்கு வந்து ஐஸ் க்யூப் எடுத்து யூஸ் பண்ண முடியாது. அதெல்லாம் அது பெரிய பெரிய க்யூபாக இருக்கனால நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணுற இடத்துல அதை நம்ம போட முடியாது இல்லையா, அதனால் கொஞ்சமாக வந்து தண்ணியில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். இதுவும் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் நாளைக்கு நல்லாவே லைஃப் வரும், தனியாக நம்ம வைக்கிறத விட தண்ணியில் போட்டு வைக்கும் போது. ஒரு நைட் ஃபுல்லாக நான் வந்து ஃப்ரீசரில் வச்சுருந்தேன் ஐஸ் க்யூப், அந்த லெமன் ஐஸ் க்யூப் வந்து இப்படி தான் இருக்கும். இதை வந்து அப்படியே நம்ம ட்ரேவாக நம்ம ஃப்ரீசரில் வச்சுருந்தோம்னா இடம் அடைச்சிட்டு இருக்கும். அதனால் ஒரு பாட்டிலில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு இடமும் அந்தளவுக்கு அடைக்காது. இப்போ நம்ம பாட்டிலில் போடுறதுனால இந்த ஐஸ் கட்டியெல்லாம் வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்குமோ அப்படின்னா கண்டிப்பாக ஒட்டாது. நம்ம எப்படி போடுறோமோ அப்படியே தான் இருக்கும். ஆனால் இப்போ கரண்ட் வந்து ரொம்ப நேரத்துக்கு போயிடுச்சு, நம்ம ஃப்ரிட்ஜ் வந்து ஆஃப் பண்ணியே வச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் உருகிடும். கொஞ்ச நேரத்துக்கு கரண்ட் இல்லைன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, எதுவுமே ஆகாது. அதில் இருக்க அந்த சில்னஸ்க்கு அது அப்படியாவே இருக்கும், ஐஸ் க்யூபாகவே இருக்கும். இந்த மாதிரி நம்ம போட்டு நம்ம வந்து ஃப்ரீசரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 1 இயர் வரைக்கும் வச்சுக்கலாம், ஒன்றுமே ஆகாது, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதுவே வந்து நம்ம அந்த டிசைன் மோல்டில் போட்ட க்யூப் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இது பார்க்கவே வந்து ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம ஜூஸ்லாம் போடும்போது. இப்போ வந்து ஒரு லெமன் ரைஸ் செய்கிறோம் அப்படின்னா நம்ம அந்த ரைஸில் வந்துட்டு இந்த ஐஸ் க்யூப் எடுத்து போட்டோம்னாவே அந்த சூடுக்கு வந்து அப்படியே வந்து கரைஞ்சி வந்துடும். டக்குன்னு நம்ம வந்து ஒரு தாளிப்பு மட்டும் கொடுத்துட்டோம்னா போதும், லெமன் ரைஸ் வந்து ரெடி ஆகிடும். நம்ம வந்து அந்த நேரத்துக்கு லெமன் இல்லை அப்படின்றமா வந்து யோசிக்க தேவையில்லை. இது நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா போதும், எப்போனாலும் எமர்ஜென்சிக்கு நமக்கு இது வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வீட்டில் வந்து பெரியவங்களாம் இருக்காங்க, இல்லை பெரியவங்க தனியாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் பிழிஞ்சு ஒரு பாட்டிலில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அவங்க எமர்ஜென்சிக்கு எப்போ வேணால் எடுத்து அவங்க வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன பாட்டிலில் நான் அந்த மாதிரி ஊற்றி வச்சுப்பேன். எதுக்கு அப்படின்னா இப்போ ஏதாவது சாட்டு இல்லை ஏதாவது கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அந்த மாதிரி லெமன் யூஸ் பண்ணுற இடத்துல இதை எடுத்து வெளியில் வச்சுட்டு யூஸ் பண்ணிட்டு திரும்ப எடுத்து உள்ளே வச்சுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஸோ உங்களுக்கு இந்த டிப்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா நம்ம நலபகம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.